நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் நாட்டிலஸ் அது இதுன்னு ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட்டை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நான் வேர்ல்டுக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் இன் த நியூ அப்டேட். உங்களுக்கு பார்த்ததுமே எதுவுமே புதுசாக தெரியாது. இது கொஞ்சம் ரேரான செடின்னு நினைக்கிறேன். ஸ்பானாக்குள்ளேயே மேங்குரோவ் ஸ்வாம்புக்கு பக்கத்தில் ஸ்பானாக இருக்கும். வாருங்கள், மேங்குரோவ் ஹட்டு, அந்த ப்ளூ ஆர்ச்சிட். ஓகே மேலே வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாமோஷனை தான் நாட்டில் ஸ்பான் ஆகும். கமாண்ட்ஸ் சீட்ஸை ஆன் பண்ணலையா? இது அப்படியே ஆன் பண்ணிடலாம். சீட்ஸ் ஆர் டிசேபிள்டு இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு வரும். ஆல்ரெடி க்ரியேட்டிவில் இருக்க வேர்ல்டில் சீட்ஸ் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? நான் பரமா நியாயமா இதுன்னு கேட்குறேன். ஆக்டிவேட் சீட்ஸ் கோ. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ ஸ்லாஷ் இந்த கமாண்டை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் மக்களே. ஸ்லாஷ் லொக்கேட் பயோமா ஸ்ட்ரக்சரா, அது பயோம் மைன்கிராஃப்ட் வார்மோஷன்ரா தம்பி. வார்ம் அண்டர்ஸ்கோர் ஓஷன். வார்ப்புடு ஃபாரஸ்ட்னு எதுக்கடா வருது? நான் எங்கடா இருக்கேன்? நான் இப்போ ஓவர் வேர்ல்டில் தானே இருக்கேன். இது அப்படியே டிபி ஆகிக்கலாமா? வாங்க. 1022 63 125 is our coordinates for the warmotion /TP. இந்த கோஆர்டினேட்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு போயிடலாம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க மக்களே. இப்போதைக்கு பீன் டெலிபோர்ட்டட் டு ஓகேடா. ஃபஸ்ட்டு சங்க லோடிங் முடியடா. இப்போ நம்ம வார்மோஷனில் இருக்கோமா? வாங்க நாட்டிலஸின் தேடலை ஆரம்பிப்போம். நாட்டிலஸ், வேர் ஆர் யூ? நாட்டிலஸ் தோ பார்த்தாச்சு. நம்ம இந்த அப்டேட்டோட புது மாப விச் இஸ் நாட்டிலஸ். இந்த நாட்டிலஸை நீ டேம் பண்ணலாம். எப்படின்னு தெரியுமா? பப்பர் ஃபிஷ் கொடுக்கணும் மக்களே. பஃபர் ஃபிஷ் எடுத்துகிட்டு கோப் நாட்டிலஸ்க்கு ஃபீட் பண்ணும். 3 ஆயிடுச்சு, 4 இதாகிடுச்சு மக்கள். எனக்கு இந்த நாட்டிலஸில் நம்மளால் ஆர்மரையும் போட்டுக்க முடியும். நாட்டுலஸ், வேர் ஆர் யூ? வாப்பா செல்லமே வா. தோ நாட்டுலஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதோட இன்வென்ட்ரியை ஓப்பன் பண்ணிக்கலாம் மக்களே. விச் நீட்ஸ் சேடல் டு ரைடு. பாய், இது அண்டர் கிரவுண்ட் ஹாப்பி கேஸ் மாதிரி. சேடல் நாட்டுலஸ் ஆர்மர். இது நெதரைட் ஆர்மர் வேறு இருக்குது மக்களே. நாட்டுலஸ்க்கு மட்டுமா ப்ரோ நெதரைட் ஆர்மர்? மைன்கிராஃப்ட் என்ன ப்ரோ டே? ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டான் பாருங்க நம்ம பையன். பாருங்க, இப்போ நம்ம இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம டேஷ் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. தம்பி மேலே போ. நம்ம எதை நோக்கி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை நோக்கி போவான். இங்கே போயிட்டான் பாருங்க. அப்படியே சோனிக் பூம் மாதிரி போட்டுன்னு போவான். சவுண்ட் எஃபெக்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்க மக்களே. போட்டக் செம்ம ஸ்பீடாக போவான். போட்டெல்லாம் அசால்ட்டாக அள்ளி சாப்பிட்ருவான். இது நாட்டுலஸோட ஃபீச்சர்ஸ். இதோட பேர் மவுண்ட்ஸ் ஆஃப் மேகம். நீங்கள் யூஸ் பண்ணுற மவுண்டன்னா இப்போதைக்கு நீங்கள் மைன்கிராஃப்டில் ஒரே ஒரு மவுண்ட் அது யூஸ் பண்ணிருக்கோம்ல. என்ன அது மவுண்ட்னா? ரைடபிள் மாப். என்ன மவுண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஐ லவ் த நாட்டுலஸ் மக்களே. ஆனால் இதுக்குன்னா இன்னொரு நல்ல நாட்டுலஸ் ஒன்று இருக்குது. தம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ. இரு
ப்ரோ இல்லை நான் எப்படி ப்ரோ மூச்சு விட்றது நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தானே நான் இருக்கேன். நானும் ஃபஸ்ட்டு சில பல ஆர்மர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே அடி வாங்கி சாகக்கூடாதுல்ல. ஃபஸ்ட்டு இது ஆர்மர், மித்தது என் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்க நல்லாயிருக்கும். ஓகே வி ஆர் இந்த நாட்டுலஸ். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ப்ரோ நான் மாயமில்லே மந்திரமில்லே பிரெத் ஆஃப் த நாட்டுலஸ். இப்போ நம்மளுக்கு பிரீத்து குறையுதா? இப்போ நாட்டுலஸ் மாதிரி ஏறிட்டேன்னா நம்மளுக்கு பிரீத் வராது, இருக்கிற பிரீத் போகாமல் இருக்கும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உடனே எஸ்கேப் பண்ணணுன்னா டக்குன்னு நாட்டுலஸ் கிட்ட சொல்லி நீங்கள் எஸ்கேப் பண்ணலாம் மக்களே. லாங் ஹோல். இது இன்னொரு மாப் அண்டர் வாட்டர் ஃபைட்டிங்டா. வாடா டே, நீயா நான் பார்த்துடலாம்டா. ரவுண்டு வரேன்டா டே. என்ன 1.5 டேமேஜ் கொடுக்குறான். ஐயோ டே தம்பி, தலை ரவுண்டு தலை இருங்க தலை, வரேன் தலை, தோ வரேன் தலை. சாவிடே, வரேன்டா. என்ன ஏங்கிட்டே உங்களுக்கு நான் இப்போ இந்த ப்ரப்போசிட்டிக்கே நான் இப்போ இந்த வேர்ல்டுக்கே காடாக மாறுறேன் பார்க்குறியா? வா இப்போ கை வை பார்த்துலாம். இப்போ கை வை வா. இந்த மாதிரி கூட அவனுங்க ஸ்பான் ஆகணுங்க மக்களே. விச் இஸ் ஜாம்பி நாட்டுலஸ். இந்த நாட்டுலஸ்க்குனா ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா பாய் அவ்வளோ கஷ்டம் இது கிடைக்கிறது. இந்த மாதிரி அது கையில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்டு கோர் வேர்ல்டாக இருந்தாலும் கொஞ்சம், அதாவது நீங்கள் ஃபுல் ரைட்டில் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தப்பி அது டவுட்டு தான். அதே மாதிரி இன்னொரு டேஞ்சரஸான மாபியை ஆட் பண்ணியிருக்கானுங்க. இதில் நான் டேஷ் பண்ண முடியல. டேய் தம்பி டேஷ் பண்ண முடியல. கிளிச்சாக இருக்குமோ? கிளிச்சு மகளே, கிளிச்சு. ஏ டால்ஃபின் நீ வேறியா? வாடா டால்ஃபின் வாடா. டால்ஃபின் வாப்பா, டால்ஃபின்ப்பா வா, டால்ஃபின் தம்பி வா. டால்ஃபின் தம்பி வாங்க தம்பி. ஓகே டால்ஃபின் தம்பி இல்லை. கேன் வி மக்களே, இந்த ஸ்பியரில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? இஃப் யூ ஸ்விட்ச் அவுட் அவர் எலைட்ரா காமிக்கலாம். இருங்க பார்க்குறேன். லைட்ரா இந்த ஸ்பியரில் இருக்க இன்னும் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ராக்கெட் எடுத்துக்கலாம். ராக்கெட் எடுத்துகிட்டு சந்திராயனுக்கு பறந்து போயிடுவான். இங்கே இருக்கலாம். ராக்கெட் எடுத்துக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கலாமா? இங்கே பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். இப்போ நம்ம இது எலைட்ராவை ஆக்டிவேட் பண்ண தான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய ஹேசலும் எலைட்ராவை ஆக்டிவேட் பண்ண தான். இந்த எலைட்ரா ஆக்டிவேட் ஆகியா மாட்டியா? ஓகே புரிஞ்சிச்சு. டே இதுதான் மக்கள் ஒரு நல்ல ஹைட்டுக்கு போயாச்சு. ஃபுல் நெதரைட் ஆக் மாதிரி தானே இருக்கேன். நான் அதுக்கு போய் இன்னமும் சர்வைவல் கமாத்தில் தோ பாய் ஸ்பியர் எடுத்துக்கிட்டு வரேன். கூலாக ஷாட் வரும்னு பார்த்தேன் மக்களே. என்னையே நக்கிட்டு போ அப்படின்ருச்சு. சரி கூலாக ஷாட் எடுத்துகிட்டு ப்ரோ என்ன ப்ரோ நீ செம்ம ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அவ்வளோ டேமேஜ் விழுவும் மக்களே ஸ்பியரில்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு எந்த பாவமும் பண்ணாத ஒரு மபை அப்படியே நிற்க வைக்கிறேன். அவன் எந்த பாவமும் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவன் நிற்க வச்சு கொலை பண்ணுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் அப்படி தான். இப்போ இங்கே முன்னாடி இருக்க பிளாக்கை உடச்சி விட்ட ஒருத்தன் கொலை பண்ண வரான், ஒரே ஒரு பிளாக் கீழே விழுந்து ஒரு ஹார்ட் டேமேஜ் வாங்கிக்கும் இல்லை, ஒரே அடியாக நான் செத்தாலும் பரவாயில்லைங்க, எது கீழே விழுவ மாட்டேன் நிற்பானுங்க. ஒரு ஜோம்பி எடுத்துக்கலாம். ஜோம்பி நம்மளோட டெஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து சாவ போகிறேன். வெல்கம் டு அவர் டெஸ்ட் லேப் சார். இங்கே உங்களுக்கு எதுவுமே நடக்காதுங்கிறத நான் கேரண்டி தரலாம். அப்புறமா உயிரோடு இருந்தால் தானே கேரண்டி. இதோ வரேன்டா. இந்த ஸ்பியரில் யூஸ் அதாவது லாங் கிளிக் பண்ணியே இந்த மாதிரி ஆகிடும். என்னது இது? இன்னைக்கு மேற்கே குறி வைத்தால் தெற்கே பாய்கிறது. தப்பாச்சே. ஒன்றுமே பண்ண முடியாது. 100 ஜாம்பியை ஒரே அடியாக கொலை பண்ணும். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அவ்வளோ ஸ்பீடாக விழுவோம் அடி. தலைவன் ஒரே ஷாட்டு, ஜாம்பியோட கதை முடிஞ்சு. நம்ம இதில் என்ன ப்ரோ டைமிங்லாம் பண்ண சொல்கிறிய ப்ரோ? நியாயமா ப்ரோ? இது டைமிங்லாம் பண்ணவே வராது ப்ரோ, நான் ஒரு அட்ரல் நியூ பிளேயர் ப்ரோ இப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருக்கோ பாய், அதுக்கு ஜாஸ்தியாக இன்னும் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஹார்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அவ்வளோ கஷ்டமே இல்லை. அது ஆக்சுவலாக ஈஸியஸ்ட்டு ஜாப்பு. இருங்க காமிக்கிறேன். என்ன ப்ரோ ஈஸிம்பிங்க எல்லோரும், நான் பண்ணவே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது நிஜமாவே இப்படி தான் இருக்கும். எவ்வளோ ஹார்ஸு என்னை மட்டும் இறக்கி விட்டோம், நான் சிறப்புகள் அடிப்பேன்டா. ஹார்ட் விட்டு பார்ப்போம். ஹார்ட் விட்டான். ஓகே சம்வாட் ஃபாஸ்ட் ஹார்ஸ். தம்பி லைட் ஆக்குங்க. ஸ்லாஷ் டைம் செட் நைட். இப்போ நீங்கள் இந்த ஸ்பியரில் இந்த யூஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஜாம்பியை எய்ம் பண்ணி முன்னாடி வரீங்க, அவனுக்கு டேமேஜ் விழுவும். அவன் ஒன் ஷாட்லேயே செத்துருவான். ஆனால் நீ எது கரெக்டாக எய்ம் பண்ணும் பாருங்கள். அந்த ஸ்பியர் வெயிட்டாக இருக்குமா மக்களே? இந்த மைன்கிராஃப்ட் கேரக்டரால் ஹோல்ட் பண்ண முடியாதான், ஆனால் இவனால் நிலாவியே தூக்க முடியும். அதாவது 3ஓட வெயிட்டு, 3ஓட டோட்டல் வெயிட் எவ்வளவோ அவ்வளோ வெயிட்டு இவனோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக ப்ளூ ஐஸு ஷல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிவிட்டு கோல்டை தூக்கி இங்கே போட்டேன். அதோ இன்னொன்று பூ வச்ச ஸ்கெலிட்டன் எங்கே, அவன் ஒரு புது அடிஷ்மெண்ட். அப்புறம் இன்னொன்று அப்படியே காமிக்கிறேன். இப்போ தண்ணியில் விழுந்தாலும் என்னடா உன்னோட ஹார்ஸ் மூங்கலையே ஏதாவது மந்திரம் பண்ணி எடுத்துட்டியா? இல்லை, புது அப்டேட்டில் உங்களோட ஹார்ஸை வச்சுட்டு வாட்டர் பாடிஸை கூட கிராஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்பீடு தான் மேக்ஸிமமே. பாய் மைன்கிராஃப்ட் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்கள்ல. இன்னும் சில பல மைனர் சேஞ்சர்ஸ், ஹார்ஸு, ஸ்பியர், இந்த மவுண்ட்ஸு, லஞ்சுங்கிற என்சான்மெண்ட்டில் இன்னொரு பேலன்ஸ் என்ன தெரியுமா? இப்போ லஞ்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஹங்கர் பாயிண்ட் குறையும். அதாவது ஒவ்வொரு லஞ்சுக்கெல்லாம் 3 ஹங்கர் பார் மொத்தமாக குறையும். ஸோ உங்கள்கிட்ட ஃபுட்டுக்கு அவ்வளோவா எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. சடனாக ஏதாவது ஒரு லொக்கேஷன், நீங்கள் ஒரு ஹார்டுக்கு ஒரு வேர்ல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹங்கர்லாம் ஒரு மேட்ரே இல்லை, ஒரு பிக்லின் ப்ரூட் அவங்களை வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா லஞ்சு போட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஹார்ஸு உன்னோட கிளைம்பிங் பர்ஃபார்மன்ஸ் வெரி குட்ரா. பாய் 2 பிளாக் கூட ஜம்ப் பண்ண முடியாதா? பை ஸ்பீடு மட்டும் நல்லா போகிறல்ல. இந்த இதை கிராஸ் பண்ண பார்ப்போம். ஒரிஜினல் சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணும் பாய், தியரட்டிக்கல் சுச்சுவேஷனில் இல்லை. இப்போயாவது பண்ணானே. இப்போ எவனாவது வந்து மாட்டணுமே என்னோட கையில். மாட்டலனா மாட்ட வைப்பான்டே. எவனாவது வாங்கடா. பாய் வா பாய், எவனாவது வாங்க பாய். இப்போ ஜாம்பிக்கு அடி விழுந்துருக்கணும். வருவேண்டா. ஸ்கெலிட்டனுக்கு உழிச்சு பாருங்க ஒரே ஒரு ஷாட்டு. இதே மாதிரி தான் மக்களே ஒவ்வொருத்தனா போய் அடிக்க வேண்டியதாக இருக்கும்.
இந்த ஸ்பியரில் கொஞ்சம் எலைட்ரா ஸ்பியரிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் இப்படி கூட அடிக்கலாம் பாருங்க. அவ்வளோதே அவ்வளோதே. அவன்கிட்ட வந்ததும் இது பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருங்க மக்களே. ஹவு டு யூஸ் த ஸ்பியர். ஸ்ப்ரிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓடுங்க அவனை நோக்கி. நான் இப்போ யூஸ் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓடுங்க. டேமேஜ் விழுவோம். அவ்வளோதான். எத்தனை மாம்சம் ஆனாலும் ஒரே இதில் இது பண்ணலாம். என்ன ப்ரோ ரேஞ்ச் இவ்வளோ இருக்குது பக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸ்பியரோட ரேஞ்ச் இவ்வளோ தான். ஓபி வெப்பன் மக்களே. மேஸ் கிட்டத்தட்ட மேஸ்னே சொல்லலாம். ஸ்டார்டர் கேமர்லேயும் மேஸ். இந்த ஹார்ட்டுக்கு அந்த ஹார்ஸுக்கு எவ்வளோ ஹார்ட் போயிருக்குன்னு பார்க்கலாமா? நார்மல் ஸ்ப்ரிண்ட்டுக்கே 4 டேமேஜ் கிட்டத்தட்ட. ஆனால் இது பண்ணுறதுக்கு ஒரே ரிங்கட்டு தான் செலவாகும். என்சான்மெண்ட்ஸ்லாம் போட்டால் இது எவ்வளோ ஓப்பிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மரட்டா.